அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிரிலி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால நம் அனைவரும் இந்த ரமலான் மாதத்துடைய 18வது நாளை அடைந்திருக்கோம். இன்னைக்கு பாவ மன்னிப்பிற்குரிய மிக முக்கியமான விஷயம் நேத்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அதாவது பாவ மன்னிப்பு கேட்கறது மூலியமா மறுமை வாழ்க்கை மட்டும் அழகாக போறது இல்ல, இந்த இம்மை வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா சிறப்பானதாக்கி வைப்பான். சோ அதற்குரிய வசனங்களையும் ஹதீஸ்களையும் நம்ம பார்த்தோம், நேத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதோடைய தொடர்ச்சியை பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அதனால தயவு செய்து இதை யாருமே மிஸ் பண்ணாதீங்க, கம்ப்ளீட்டா பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி இந்த வாழ்க்கை வசதியை அல்லாஹ் எப்படி உயர்த்துறான் இந்த பாவ மன்னிப்பு செய்யறது மூலியமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த ரமலானுடைய மாதத்துல மட்டும் இல்ல, மற்ற எல்லா மாதங்கள்லயுமே இந்த தௌபா செய்யறதுக்கு நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம். சரிங்களா? அப்போ நம்ம பாவங்களை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு இந்த உலகமும் மறுமையும் வந்து என்னவாயிடும், ரொம்ப அழகாயிடும் இல்லையா? சோ இப்போ நேத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, சூரா நூஹ்ல உள்ள ஒரு வசனத்தை பத்தி பார்த்தோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மக்கள் கிட்ட சொல்ற வசனம் இல்லையா? அல்லாஹ் தஆலா மழையை கொடுப்பான், அல்லாஹ் தஆலா பொருளை கொடுப்பான், அல்லாஹ் தஆலா குழந்தைகளை கொடுப்பான், அல்லாஹ் தஆலா ஆற கொடுப்பான், தோட்டத்தை கொடுப்பான், இப்படி பார்த்தோம். சோ இதை மட்டும் இல்லாம சில வசனங்களையும் பார்த்தோம். இன்னைக்கு அதோட தொடர்ச்சியா இன்னும் சில வசனங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி யுமத்தியக்கும் மதாஅன் ஹஸனன் இலா அஜலிம் முஸம்மா வயுதி குல்லதி ஃபத்லின் ஃபத்லஹு. நீங்கள் உங்கள் இறைவனிடம் மன்னிப்பை தேடி பாவங்களை விட்டு அவனிடம் திரும்புங்கள். நீங்கள் அவ்வாறு செய்தால் அவன் ஒரு குறித்த தவணை வரை உங்களுக்கு வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்துவான். இன்னும் அருளுடைய ஒவ்வொருவருக்கும் தன் அருளை கொடுப்பான். இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா இஸ்திக்ஃபார் அப்படிங்கிற வார்த்தையோட சும்ம தூபு இலைஹி, தௌபாங்கிறதையும் சேர்த்து சொல்றான். சரிங்களா? அப்போ ரொம்ப அழுத்தமா இந்த வசனத்துல சொல்றான். அதாவது நீங்க பாவ மன்னிப்பு கேட்டு நீங்க செய்த பாவத்திற்கு வருந்துறது மட்டும் இல்ல, முழுமையா அந்த பாவத்தை விட்டு நீங்க நீங்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், தௌபா செய்து என் பக்கம் முழுமையா திரும்பிட்டீங்கன்னா நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், உங்களுடைய வாழ்க்கையுடைய வசதிகளை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்ன பண்ணுவேன், அதிகரிப்பேன் அப்படின்னு சொல்றான். சோ இதுக்கான ஒரு அர்த்தமா இமாம்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இந்த குறிப்பிட்ட காலம் வரை அப்படிங்கிறது நம்முடைய வாழ்நாள் காலம் வரைக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம இந்த உலகத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் வாழ போறோம். சோ இந்த பாவ மன்னிப்பு மூலியமா இந்த உலகத்துல நமக்கு அல்லாஹ் தஆலா ஒரு கிஃப்ட் என்னன்னா, இந்த வாழ்நாள் நம்ம இந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழ போறோம் இல்லையா, மறுமை வரைக்கும் இங்க வாழ போறோம் இல்லையா, இந்த வாழ்க்கையில ஃபுல்லாவுமே நம்மளுடைய வாழ்க்கை வசதிகளை கொடுத்து நமக்கு அதை அதிகரிப்பான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த வசனம் மூலியமா நமக்கு சொல்றான் அப்படின்றாங்க. அதாவது இந்த வாழ்க்கை வசதிங்கிறது நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்குற இந்த ரிஸ்கா இருக்கலாம், இல்ல மன அமைதியா இருக்கலாம், இல்ல பிரச்சனைகள் அற்ற வாழ்க்கையா இருக்கலாம். இப்படி எல்லா விதத்திலயுமே நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய செல்வம், நமக்குடைய சந்ததி, இப்படி எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன பண்ணுவானா அதிகரித்து கொடுப்பான் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அருள் உடையவர்களுக்கு நான் அவங்களுடைய அருளை அதிகரிப்பேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா இந்த உலகத்துல அல்லாஹ் தஆலா நமக்குன்னு சில அருள்களை கொடுத்துறான். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட அருள்கள் இருக்கா இல்லையா? ஒருத்தருக்கு அறிவு அதிகமா இருக்கும், ஒருத்தருக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும், ஒருத்தருக்கு என்னவா இருக்கும், அழகு அதிகமா இருக்கலாம், செல்வம் அதிகமா இருக்கலாம், மார்க்கப்பற்ற அதிகமா இருக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தருக்கு அல்லாஹ் தஆலா என்ன பண்ணிருப்பானா அந்த அருளை அதிகமாக்கி கொடுத்திருப்பான். ஒவ்வொருத்தருக்கு நல்ல குடும்பம் இருக்கும், இப்படி அருளை அதிகப்படுத்தி கொடுத்திருக்கும் போது அந்த அருளை அல்லாஹ் தஆலா இன்னும் மேலும் அதிகப்படுத்தி கொடுப்பானா. எப்போ நம்ம பாவ மன்னிப்பு கேட்டு இஸ்திக்ஃபார் கேட்டு முழுமையா தௌபா செய்து அவனுடைய பக்கம் திரும்பும் போது எல்லா விஷயத்திலயுமே அவன் கொடுத்த எல்லா அருள்களையுமே நமக்கு சிறப்பாக்கி, இந்த வாழ்க்கைக்கு மட்டும் இல்ல இம்மைக்கும் மறுமைக்கும் சிறப்பாக்கி அல்லாஹ் தஆலா நமக்கு வெற்றியை கொடுப்பான் அப்படின்னு என்ன சொல்றான், அருள் உடையவர்களுக்கு அவர்களுடைய அருள்களை அதிகமாக்குவேன். அப்ப நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், நமக்கு சில அருள்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கும் போது சில பேருக்கு பார்த்திருப்போம், அந்த பெருமையின் காரணமா அவங்க செய்த பாவத்தின் காரணமா என்னவாகும்னா, பாவ மன்னிப்பு கேட்காம இருக்கும்போது அந்த அருள் மங்கிக்கிட்டே போகும். எவ்வளோ நல்ல பேர் வாங்கினவங்க, எப்படியெல்லாம் கண்ணியத்துல இருந்தவங்க எல்லாருமே அந்த பாவ மன்னிப்புங்கிற ஒரு விஷயம் இல்லாததுனால என்ன பண்ணுவாங்கன்னா கீழே விழுந்துருவாங்க. அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், அவங்கள அந்த அருளை பிடுங்கிடுவான் அவங்க கிட்ட இருந்து. ஆனா நம்ம செய்யற பாவங்களுக்கு நம்ம அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்பி அல்லாஹ் கிட்டே மீளும் போது அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், அந்த அருளை நமக்கு அதிகமாக்குவான். நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க, இந்த உலகத்துல வாழ்ற காலம் முழுக்க நமக்கு என்ன பண்ணுவான், நம்மளுடைய வாழ்க்கை வசதிகளை அவன் பொறுப்பெடுத்துப்பான். பாவ மன்னிப்பு கேட்கிறவனுக்கு அவன் என்ன பண்ணுவான், அதிகமாக்கி கொடுத்து சிறப்பாக்கி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். சோ இந்த வசனத்து மூலியமா நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து நம்ம என்ன வசனம் பார்க்க போறோம்னா, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான்,
وَيَا قَوْمِ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ ثُمَّ تُوبُوا إِلَيْهِ يُرْسِلِ السَّمَاءَ عَلَيْكُمْ مِدْرَارًا وَيَزِدْكُمْ قُوَّةً إِلَى قُوَّتِكُمْ وَلَا تَتَوَلَّوْا مُجْرِمِينَ. என்னுடைய சமூகத்தாரே, நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் பிழை பொறுக்க தேடுங்கள். இன்னும் தௌபா செய்து அவன் பக்கமே மீளுங்கள். அவன் உங்கள் மீது வானத்திலிருந்து தொடராக மழையை அனுப்புவான். மேலும் உங்களுடைய வலிமையுடன் மேலும் வலிமை பெருக செய்வான். இந்த வசனத்தை ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆது சமுதாயத்துக்கு எடுத்து சொல்றாங்க. எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நீங்க பாவ மன்னிப்பு கேட்டா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி அவங்களுடைய சமுதாயத்துக்கு எடுத்து சொன்னாங்களோ, அதே மாதிரி இந்த வசனத்தை ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்திற்கு எடுத்து சொல்றாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் எப்படியாப்பட்ட சமுதாயம். அந்த ஆது சமுதாயம் அவங்க ரொம்ப வலிமையானவங்க இல்லையா. அவங்களுடைய கட்டிடங்கள் கட்டுறது, பாறைகளை குடைஞ்சு கட்டிடம் கட்டினாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, எங்களை விட வலிமையானவர்கள் யார் அப்படின்னு ரொம்ப பெருமை கொண்டு இருந்த ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்துக்கிட்ட அவங்களுக்கு அனுப்பப்பட்ட ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மட்டும் பாவ மன்னிப்பு கேட்டு, இங்கேயும் நம்ம நல்லா கவனிக்கணும், இங்கேயும் அல்லாஹ் தஆலா இஸ்திக்ஃபார் அப்படிங்கிற வார்த்தையும் தௌபான்ற வார்த்தையும் சொல்றான். சும்ம தூபு இலைஹி, அவன் கிட்ட நீங்க பாவ மன்னிப்பும் கேட்டு திரும்ப முழுமையா அந்த பாவத்தை விட்டு விலகி, நம்ம நேத்து பார்த்தோம் இஸ்திக்ஃபாருங்கிறதே அந்த பாவத்திற்கான ஒரு மன வருத்தம், அந்த பாவத்துக்கான ஒரு மன்னிப்பை நம்ம அல்லாஹ் கிட்ட வேண்டி விரும்பி கேட்கறது இல்லையா. ஆனா கூட கொஞ்சம் அல்லாஹ் தஆலா வலியுறுத்தி சொல்றானா, அந்த பாவத்தின் பக்கமே நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் சரியா. அந்த மாதிரி ஒரு நினைப்போட நம்ம கேட்டோம்னா, இங்கேயும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், உங்களுக்கு மழையை அனுப்புவான் அல்லாஹ். இந்த நீருங்கிறது அப்போ இந்த உலகத்துக்கு எவ்வளவு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மழை அப்படிங்கிறது வாழ்க்கையை வளமாக்குறது. நீர் இல்லாத வாழ்க்கையை நம்மளால நினைச்சு பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு அடிப்படை வசதிகள் தேவை என்னது, நீர். அந்த தண்ணீருக்கான அந்த மழையை நான் உங்களுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன பண்றான், அந்த ஆது சமுதாயத்திற்கு சொல்றான். அது மட்டும் இல்லாம உங்களுடைய வலிமைக்கு மேல வலிமை சேர்ப்பேன். இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும், இது ஆத சமுதாயத்திற்கான ஒரு அட்வைஸ் மட்டும் கிடையாது இல்லையா. இந்த மாதிரி நம்ம இஸ்திக்ஃபார் செய்து தௌபா செய்து நம்ம பாவங்களை விட்டு மொத்தமா நம்ம வெளியே வரும்போது நமக்குன்னு ஒரு சில விஷயங்கள்ல வலிமை இருக்கும். அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பான். சொன்ன வசனம் மாதிரிதான் இல்லையா. நம்ம இந்த விஷயத்துல எல்லாம் நம்ம ரொம்ப ஷார்ப்பு, இந்த விஷயத்துல எல்லாம் நமக்கு ரொம்ப என்ன இருக்கு, அறிவு இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் ஷைத்தான் நம்மள பாவம் செய்யறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு தூண்டுதலா இருப்பான். ஏன்னா பெருமை அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. கடுகளவு பெருமை இருந்தாலும் சொர்க்கத்துடைய வாசனையை கூட நுகர முடியாதுன்னு சொல்றான் இல்லையா. அப்போ அந்த பெருமைங்கிறது எப்படி வரும்னா, நமக்குள்ள வலிமையை வைத்துதான் வரும் இல்லையா. அந்த ஒரு விஷயம் நமக்கு இருக்கு அப்படின்னும் போதே அதுல நமக்கு என்ன வரும்னா, நம்மளையும் அறியாம ஒரு பெருமை வரும். எனக்கு நிறைய பேச்சாற்றல் இருக்கு, எனக்கு நிறைய என்ன பண்ணுவேன் எழுத்தாற்றல் இருக்கு, நான் எங்க போனாலும் நான் என்ன பண்றேன், ஒரு விஷயத்துக்கு முடிச்சிருவேன், எனக்கு எல்லாமே கரெக்டா தான் வரும், நான் நல்லா படிப்பேன். இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளை பாவம் செய்யறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கும். ஷைத்தான் முத பாவம் செய்யறது எதனால, அவனுக்குள்ள கர்வம், பெருமை இல்லையா. சோ அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, வலிமைக்கு மேல வலிமை சேர்ப்பானா. பாவ மன்னிப்பு கேட்கும் போது நம்ம எந்த விஷயத்துல தவறு இழைப்போமோ அந்த விஷயம் நமக்கு இருக்கிற பிளஸ் பாயிண்டையே அல்லாஹ் அதிகமாக்குவானா. நம்ம முதல்ல எப்படி வசனத்துல சொன்னானோ, உங்களுடைய அருளுடையவர்களுக்கு நான் அருளை அதிகமாக்க வேண்டானோ, அதே மாதிரி இந்த வசனத்துல என்ன சொல்றான், வலிமையுடையவர்களுக்கு வலிமையை அதிகமாக்கி கொடுப்பான் அல்லாஹ் அப்படின்னு அந்த நபி என்ன பண்றாங்க, அந்த மக்களுக்கு சொல்றாங்க. அப்போ நம்ம நல்லா நினைச்சு பார்க்கணும், நமக்கு இந்த உலகத்துல அல்லாஹ் கொடுத்திருக்க பிளெஸ்ஸிங்ஸ் அல்ஹம்துலில்லாஹ் அது எப்போ நமக்கு அது அதிகமாகும் அப்படின்னு கேட்டா, நம்ம அந்த பிளெஸ்ஸிங்னால ஏதாவது ஒரு தற்செயலா நம்ம மனசளவுல நம்ம என்ன பண்றோம், ஆஹா நம்மள இத்தனை பேர் புகழ்றாங்க பாராட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்புனால கூட பாவம் வந்திருக்கும் இல்லையா. நம்ம ஒரு வேணுக்குனே நம்ம அந்த பாவம் செய்யணும்னு நினைக்கலனாலும் மனசுல அப்படி தோணி இருக்கலாம். சோ இந்த மாதிரி பாவ மன்னிப்புங்கிற ஒரு விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப கேட்கும் போது என்னவாகும்னா, அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்துல நமக்கு எது பிளஸ் பாயிண்ட் இருக்கோ அதை நமக்கு அதிகமாக்கிட்டே போவானா. ஏற்கனவே ஒரு வசனம் பார்த்தோம் இல்லையா, யார் ஒருவர் பாவம் செய்கிறார்களோ அந்த பாவம் செய்துட்டு பாவ மன்னிப்பு கேட்டாங்கன்னா அவங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் நான் நன்மையா மாற்றிடுவேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னான் இல்லையா. இந்த வசனத்தையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, மறுமைக்கான வசனமா தான் புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன ஹதீஸ்லயும் மறுமையில அந்த மனிதருக்கு கிடைக்கக்கூடிய கூலி சொர்க்கம் கிடைக்கும். அந்த சொர்க்கத்துல அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், ஒரு பாவிய சூஸ் பண்ணி
அவனை என்ன பண்ணுவான், இவனுடைய பாவங்கள் எல்லாத்தையும் நான் வந்து நன்மையா மாற்றேன் அப்படின்னு அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புற ஒரு ஹதீஸை பார்த்தோம். அப்போ இந்த மறுமை உலகத்துக்கு மட்டும் இந்த வசனமும் குறிப்பிடல, இந்த உலகத்திலயுமே நம்ம ஒரு பாவம் செய்யறோம், நம்மளுடைய பலகீனத்தினால செய்யறோம் இல்லையா, நம்ம அந்த பலகீனத்தினால அதை செய்யும் போது நம்மளுடைய கண்ணியத்தை இழந்துடலாம், நம்மளுடைய செல்வத்தை இழந்துடலாம், நம்மளுடைய மரியாதையை இழந்துடலாம், நமக்கு கிடைத்த நல்ல பெயர்களை இழக்கலாம், நம்மளுடைய குடும்பத்தை இழக்கலாம். இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம இழந்தாலும் நம்ம பாவ மன்னிப்பு செஞ்சுட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த பாவ மன்னிப்பு என்ன தெரியுமா பண்ணும், நம்ம இழந்ததை விட அதிகமான கண்ணியத்தை நம்மளுக்கு திருப்பி கொண்டு வரும். எந்த பாவத்தினால நம்ம இந்த உலகத்துல கண்ணியத்தை இழந்தோமோ, மரியாதையை இழந்தோமோ, செல்வத்தை இழந்தோமோ, குடும்பத்தை இழந்தோமோ, நம்ம கேட்கிற இந்த அஸ்தக்ஃபிருல்லாங்கிற வார்த்தை மனம் வருந்தி அந்த தவறை நான் திரும்ப செய்ய மாட்டேன்னு நினைக்கிற ஒரு நினைப்பு இருக்கு இல்லையா, அது என்னவாக்கும்னா, நம்மளுக்கு முதல்ல என்னென்னலாம் இழந்தோமோ இந்த பாவத்தினால, எப்படி ஒருத்தர் குடிச்சிட்டு என்ன பண்ணுவான், ரோட்ல உளுந்து கடந்து அசிங்கப்பட்டு கேவலப்பட்டான் இல்லையா, ஆனா அவன் பாவ மன்னிப்பு கேட்டு திரும்பி வரும்போது என்னவாக்குவான், அவனுக்கு கண்ணியத்தை கொடுப்பான். அது எந்த தவறா வேணா இருக்கலாம், எப்படி வேணா நம்ம அதனால நஷ்டம் அடைந்திருந்தா அல்லாஹ் தாலா இந்த உலகத்திலே அதை அப்படியே லாபம் ஆக்கிரும். அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு ஈஸியான வழி பாத்தீங்களா. இந்த உலகத்துல நம்ம சிறப்படைய இந்த பாவ மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நமக்கு எந்த அளவுக்கு உதவுது. இன்னொன்னு ரசூலுல்லாஹ் சொல்ற ஒரு ஹதீஸ், யார் ஒருவர் இஸ்திக்பார் செய்து அதுல நிலைத்திருப்பாங்களோ, எப்ப பார்த்தாலும் இஸ்திக்பார் செய்துகிட்டே இருப்பாங்களோ, அவங்களுக்கு அல்லாஹ் என்னென்னலாம் கொடுப்பானா தெரியுமா, ஒவ்வொரு கவலையில இருந்தும் என்ன பண்ணுவானா, விடுதலை கொடுப்பானா, ஒவ்வொரு நெருக்கடியில இருந்தும் அவங்களை வெளியேற்றுவானா, அவங்க எதிர்பாராத புறத்திலிருந்து அவங்களுக்கு ரிஸ்கை ஏற்படுத்தி கொடுப்பானா. இது எவ்வளவு பெரிய கிஃப்ட் நமக்கு இல்லையா. நம்ம பாவம் செய்துட்டு அந்த பாவத்திற்காக பாவ மன்னிப்பு கேட்டுட்டோம்னா நம்ம கவலையை விட்டு எல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவானா, நம்மளை வெளியேற்றுவானா. நமக்கு அந்த கவலையில இருந்து அந்த நெருக்கடியில இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிற அந்த பாதையை காட்டுவேன். நீ எதிர்பார்த்திருக்கவே மாட்டான் உனக்கு, ஆனா அந்த ரிஸ்க் அளிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது இது எவ்வளவு பெரிய கிஃப்ட். இப்போ இந்த ஹதீஸ் வந்து சஹீஹான ஹதீஸ் அப்படின்னு இல்லாம இது வந்து சிறந்த ஹதீஸ், இது வந்து ஹசன் தரத்துல இருக்க ஹதீஸ், ஆனா பலகீனமான ஹதீஸ் இல்ல. ஆனா இமாம்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹதீஸ் மற்ற எல்லா குரான் வசனங்களுக்கும் சரியான முறையில மேட்ச் ஆகுறதுனால, இப்ப நம்ம பார்த்த குரான் வசனங்கள் எல்லாமே அப்படித்தானே சொல்லுது, இந்த வாழ்க்கை வசதிகளை பெருக்கி தருவேன், உனக்கு என்ன சொல்றேன், உங்களை வலிமையாக்குவேன், உங்களுக்கு இதை தருவேன் அதை தருவேன்னு சொல்றது எப்படி இருக்கு, இந்த ஹதீஸ்க்கு பொருத்தமானதானதாக இருக்கு. அதனால இந்த ஹதீஸ் வந்து சஹீஹான ஹதீஸ் அப்படின்ற பட்டியல எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இமாம்கள் சொல்றாங்க. இப்போ இந்த ஹதீஸ்ன்னு பார்க்கலனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முக்கியமான ஒரு இஸ்திக்பாரை சொல்லி, இதை செய்துட்டு நீங்க என்ன கேட்டாலும் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது என்னது, லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இது ரொம்ப ஆத்தென்டிக்கான ஹதீஸ் தான், சஹீஹான ஹதீஸ் தான், சரிங்களா. சோ இந்த ஹதீஸும் அந்த ஹதீஸும் வச்சு பார்க்கும்போது அப்போ உண்மையாலுமே ஒரு மனிதன் இஸ்திக்பார் செய்து கேட்டா அவனுடைய பாவங்களிலிருந்து அவன் பாவ மன்னிப்பு கேட்டு மீட்சி பெற்றா அவனுடைய கவலைகளில இருந்தெல்லாம் வெளியே வரலாம் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுதா. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வெளியே வந்தாங்க, எப்படி இருள்ல மீன் வயிற்றுக்குள்ள கடந்தாங்க. அப்போ இந்த இஸ்திக்பாரை செய்யும் போது அவங்கள அல்லாஹ் தஆலா வெளியே கொண்டு வந்தானா. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆங்கிறது ஒரு விரிவா விளக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்ஷா அல்லாஹ் நமக்கு இந்த 30 நாள்ல நமக்கு நேரம் இருந்தா கண்டிப்பா இதோடைய தப்சீரை நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். ஏன் ரசூலா வந்து இந்த ஒரு துஆவை செய்துட்டு நம்ம வேற எந்த துஆ செய்தாலும் உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி, நமக்கு அப்ப இந்த வாழ்க்கையில ஏற்படுற எந்த விதமான கவலையோ நெருக்கடியோ இல்ல பணப்பிரச்சனையோ இல்ல மனப்பிரச்சனையோ இல்ல எந்த மாதிரியான கவலைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த ஒரு துஆ நம்ம என்ன பண்ணுமா, அதாவது இந்த இஸ்திக்பார் நம்மள என்ன பண்ணும், அந்த கவலையில இருந்து வெளியே கொண்டு வந்துரும் அப்படிங்கிற ஒரு கேரண்டிய ரசூலா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இதுல எவ்வளவு நமக்கு சிறப்பு இருக்கு. இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்க பெரிய கிஃப்ட் பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு வலியுறுத்தி சொல்றதுதான். ஏன்னா பாவ மன்னிப்பு கேட்கும் போது நம்ம இந்த உலகத்திலயும் மறுமை ரெண்டுத்திலயுமே நம்ம வெற்றி அடைந்தவங்களாகிறோம். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு ஹதீஸ் தான், பாவ மன்னிப்பு கேட்கும் போது அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவோம் அப்படின்னு ஒரு ஹதீஸை பார்த்தோமா இல்லையா. அந்த ஹதீஸ்ல அல்லாஹ் தஆலா தொலைந்து போன ஒரு ஒட்டகத்தையும் தன்னுடைய நீரையும் தன்னுடைய உணவையும் அடைந்தவன் அந்த பாலைவனத்துல எப்படி சந்தோஷப்படுவானோ, தள்ளகால் புரியாம சந்தோஷப்படுவானோ. அந்த சந்தோஷத்துல என்ன சொல்லுவான், யாரப்பே நீ என்னுடைய அடிமை நான் உன்னுடைய எஜமான்னு சொல்ற அளவுக்கு அவன் வாய் கொளருமோ அந்த அளவுக்கு சந்தோஷத்தை அல்லாஹ் அடைகிறான். அப்ப இந்த பாவ மன்னிப்பு கேட்கும் போது அல்லாஹ் இப்படி சந்தோஷம் அடைந்த நிலையில இந்த உலகத்துல நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் அதை செய்ய ரெடியா இருப்பானா இல்லையா.
இல்லையா? ஏன்னா இந்த உலகத்துல நம்ம சாதாரணமான மனிதர்களே ஒரு சந்தோஷமான நிலையில போய் நம்ம ஏதாவது கேட்டோம்னா அது நம்ம தகப்பனாகலாம், நம்மளுடைய ஓனர் ஆகலாம், யாராவது அவங்க சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும்போது, சிரிச்சு சந்தோஷமா இருக்கும்போது அவங்க கிட்ட போய் எனக்கு இதை கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருங்கன்னா சரி அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுத்துருவாங்க இல்லையா? நம்மளே அந்த மாதிரி டைமை தானே யூஸ் பண்ணிப்போம். சோ இந்த மாதிரி சாதாரண மனிதர்களுக்கே அப்படி தோணும் போது நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் சந்தோஷத்தின் உச்சத்துல இருக்கிற நேரம் எது? ஒரு அடியான் பாவ மன்னிப்பு கேட்கிற நேரம். அப்ப அந்த நேரத்தை நம்ம சரியா யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய எந்த கோரிக்கையை அல்லாஹ் கிட்ட வச்சாலும் அல்லாஹ் தாலா உடனே அதை நிறைவேற்றி கொடுப்பானா இல்லையா? அப்ப எதுக்கு நம்ம அதுல இருந்து நம்ம பின்வாங்கணும்? அப்ப இந்த உலகத்துடைய தேவைகளை நாம கேட்க வேண்டிய ஒரு நேரம் எதுனா பாவ மன்னிப்பு கேட்ட பிறகு நம்ம கேட்கக்கூடிய நேரம் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். மொத்தமாவே இந்த ஒரு வசனமே போதும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தாலா ஒரு அடியான் பாவ மன்னிப்பு கேட்கும் போது எந்த அளவுக்கு அவனுக்கு எல்லாத்தையும் செய்து கொடுக்க ரெடியா இருக்கான்றதுக்கு. அதாவது அல்லாஹ் தாலா என்ன சொல்றான்? இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்ததஹிரீன். நிச்சயமாக பாவ மன்னிப்பு கேட்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், மேலும் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்பவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான்னு சொல்லிட்டான். அப்போ அல்லாஹ் ஒரு மனிதரை நேசிச்சுட்டா கண்டிப்பா அந்த மனிதருக்கு அல்லாஹ் என்ன கேட்டாலும் கொடுப்பான். இன்னைக்கு உலகத்துல நாமே ஒரு மனிதரை நேசிச்சுட்டா அந்த நேசத்திற்குரியவர்கள் எதை எதிர்பார்த்தாலும் செய்ய தயாரா இருப்போம். ஒண்ணுமே செய்ய தகுதியற்ற நாமே, பலகீனமான நாமே அப்படி ரெடியா இருக்கும்போது எல்லாமே செய்ய பலமுடைய வலிமையுடைய இல்லையா ஆற்றலுடைய நம்மை படைத்த ரப்பு ஒரு மனிதனை எப்போ நேசிக்கிறான்? அவன் பாவ மன்னிப்பு கேட்கும் போது. அப்போ ஒரு மனிதனை அவன் நேசிக்க ஆரம்பிச்சுட்டானா அவன் எதை கேட்டாலும் அவன் கொடுக்க தயாரா இருப்பானா இல்லையா? அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம அதிகமா பாவ மன்னிப்பு கேட்டு இந்த உலகத்துக்கும் மறுமைக்குமான அருளை நம்ம அதிகப்படுத்திக்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்னுமே இதை பத்தி நிறைய சொல்லலாம். ஆனா கண்டிப்பா நேரம் அதிகமாயிடும். அதனால இதோட அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சிருவோம். நாளைக்கு இதை பத்தி இமாம்கள் என்ன சொல்லியிருக்காங்க, மேலும் இந்த பாவ மன்னிப்பு கேட்காததுனால ஒரு மனிதன் அடைய போகிற நஷ்டம் கஷ்டம் என்ன இந்த உலகத்திலயும் மறுமையிலையும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தாலா நாம் கேட்ட ஒவ்வொன்றையும் நம்மை நடைமுறைப்படுத்தக்கூடிய மனிதர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.